தமிழக அரசியல் களத்தில் சிறந்த ஆளுமையாக வர வேண்டுமா? உங்கள் நீண்ட நாள் கனவை நனவாக்கும் ஓர் அரிய வாய்ப்பு. துல்லியமான அரசியலை எளிமையாக கற்க ஐபிடிஎஸ் அகாடமி நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். உடனே இணைந்திட 9751597775. இந்த 100 ரூபாய் காயின் வந்து பெரிய பணப்புழக்கத்துக்கு வராது. இன்னைக்கு எம்ஜிஆர் காயின் நம்ம கண்ணால் பார்த்துருக்கீங்களா? காமராஜருடைய காயினை பார்த்துருக்கீங்களா? அண்ணா காயினம் இதெல்லாமே ஒரு குறைந்த அளவில் அடிக்கப்படக்கூடிய காயின். இதை கட்சிக்காரங்களே அவங்களே வாங்கிடுவாங்க. அது பெரிய அளவில் புழக்கத்துக்கு வராது. ராஜ்நாத் சிங்கை ஏன் அழைக்கணும்? ஏன் ராகுல் காந்தியை கூப்பிட வேண்டியதானே? நாங்கள் பாஜகவை திமுகவை விட ஸ்ட்ராங்காக எதுக்குறோம் அப்படிங்கிற இடத்துல நகர்றாங்கல்ல, அதுதான் இப்போ அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்கு. அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை வந்து திமுகவை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறாரு. இந்த மேடையில் வந்து இப்படி டேமேஜ் பண்ணிட்டு நம்ம முதல்வர் பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு கூச்சப்பட்டு தான் ஒதுங்குறாரு. எதிர்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் பாஜகவோட கள்ளக்கூட்டணி. இவர்கள் ஆட்சியாளர். கள்ளக்கூட்டணி வார்த்தை வர காரணமே 2026க்கான ஒரு கூட்டணி தான் முன்படுத்தி சொல்லுங்க. இல்லைங்க, நீங்கள் எல்லாரும் அப்படி நினச்சிக்கிறாங்க. கள்ளக்கூட்டணி என்றால் காரியத்தை மறைமுகமாக சாதிக்கிறார்கள். இன்னைக்கு எல்லார் பேர்லையும் கேஸ் இருக்கு. காரியம் பெருசா வீரியம் பெருசுனா காரியம் தான் பெருசு. கண்டிப்பா காரியம் தான் சார். அப்ப நம்ம எடுத்துக்கலாம். திமுக வந்து ஒரு சுயநலமான கட்சி. எல்லா கட்சியுமே சுயநலமான கட்சி தாங்க. எந்த கட்சி பொதுநல கட்சி? சார் வணக்கம் சார். வணக்கம். கலைஞர் நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழா, இதில் வந்து மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங் வந்து கலந்துருக்காரு, வெளியிட்டிருக்காரு. முதல்வர் அவர்கள் வந்து அந்த காயினை வாங்கியிருக்காரு. மோடி அவர்கள் வந்து ஒரு புகழாரம் சொல்லியிருக்காரு. ஸ்டாலின் அவர்கள் அதுக்கு பதிலும் சொல்லியிருக்காரு. இந்த விஷயங்கள்லாம் ஒரு அரசியலில் வந்து ஒரு சாதாரண விஷயங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே, இதற்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் தான் அவங்களை எதிர்த்துட்டு இருக்கோம், இவங்க வந்து ஒரு கள்ள கூட்டணி, ஒரு ரகசிய உறவு வச்சுருக்காங்க பாஜக கூட அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது கலைஞருக்கான நூற்றாண்டு காயின் வெளியிடுவது என்பது முதன்முறையாக சிறப்பான முறையில் வெளியிட்டிருக்காங்க. இது தமிழ்நாட்டில் முதன்முறை இல்லை, ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்களுக்கு வெளியிடப்பட்டது. இன்னும் சொல்லப்போனால் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கு 5 ரூபாய் காயின் வெளியிடப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் உண்டு. இது வந்து பொதுவாக நூற்றாண்டை கடந்தவர்களுக்கு ஒரு அங்கீகாரம் அளிக்கும் விதத்தில் நாடு முழுவதும் இருக்கின்ற தலைவர்களுக்கு அந்தந்த மாநில அரசாங்கம் ஒரு வேண்டுகோள் விடுத்தால் ஒன்றிய அரசாங்கம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யார் இருக்காங்களோ அவங்க அனுமதிச்சிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் பேரறிஞர் அண்ணாவுக்கு தான் முதன்முறையாக ஒரு ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. அப்போ ஸ்டாம்ப் தானே பயன்படுத்துவாங்க. அந்த ஸ்டாம்பில் கூட அண்ணாவுடைய கையெழுத்து, தமிழில் இருக்கிற கையெழுத்து அதில் இருக்கும். இது வரைக்கும் இந்திய வரலாற்றில் அந்த ஸ்டாம்பில் வந்து தமிழ் மொழியில் இருக்கின்ற ஒரு எழுத்து வந்து அண்ணாவுடைய அந்த ஸ்டாம்ப் தான். அதுக்கப்புறம் அண்ணாவுடைய 5 ரூபாய் காயின் வெளியிட்டாங்க. இது எப்போ நடந்துச்சுன்னா, பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967 இறந்ததுக்கப்புறம் 69 நடந்துருச்சு. 2 வருஷத்துலேயும் அந்த வேலையை செஞ்சாங்க. அந்த காயின்லையும் அண்ணாவுடைய கையெழுத்து இருந்தது. இதற்கு பின்பு எம்ஜிஆர் அவர்களுக்கு நூற்றாண்டு காயின் வெளியிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் 2019. அப்போ எடப்பாடி தான், இந்த இடத்துல தான் எடப்பாடி சொல்கிறாரு, நாங்கள் வந்து எம்ஜிஆருக்கு காயின் வெளியிடும்போது மத்திய அரசை கூப்பிடல, யாருமே வரல, ஆனால் இவங்க மட்டும் கூப்பிட்டு வெளியிட்டிருக்காங்க. அப்போ யார் கள்ளக்கூட்டணி வைக்கிறது? எங்களை சொல்கிறாங்களே. ஆனால் நீங்கள் இதை வந்து கட்சியை பார்க்காம நீங்கள் ஒரு மாநில அரசு மத்திய அரசுன்னு பார்த்தீங்கன்னா இதில் பிரச்சனை வராது. இப்போ 2019 எம்ஜிஆர் அவர்களுக்கு வந்து 100 ரூபாய் காயின் அடித்தாங்க, இதே அளவு தான். ஆனால் கூப்பிடல. கூப்பிட்டா வந்திருப்பாங்க. கூட்டணி வச்சுருந்து நாங்கள் கூட்டணி வச்சு கூப்பிடல. அது ஏன் கூப்பிடல அந்த காலகட்டத்தில் தெரில. மேபி கொரோனா கூட 2020 தான், கூப்பிடல. அப்போ இங்கே அவர்களுக்குள் பிரச்சனைகள் இருந்தது. யார்? ஓபிஎஸ் வந்து துணை முதல்வராக இருந்தார், இபிஎஸ் வந்து முதல்வர். அந்த ஒருங்கிணைப்பாளர் துணை பிரச்சனை எல்லாம் அப்போ தான் ஆரம்பித்த காலகட்டம். அவங்க கூப்பிடல, அதனால் நடக்கலை. இவங்க கூப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு காயினை வந்து நீங்கள் வந்து அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதை அடிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாநில அரசிட்ட வந்து எப்படி இருக்கணும் அந்த காயின்னு கேட்பாங்க. அதன் அடிப்படையில்
இந்த மாநில அரசே வந்து இப்படி இருக்கணும்னு சொன்னாங்க. அதன் அடிப்படையில் தான் தமிழ் வெல்கங்கிற வார்த்தை, தமிழ் வெல்லும் அப்படிங்கிற வார்த்தையை வந்து இங்கே எழுதி கொடுத்தாங்க, வந்துருக்கு. இதுக்குமே ஒரு முதல் முறையாக தமிழ் வெல்லுங்கிற வார்த்தை காயினில் வந்தது. இது எப்படி இருந்தாலும் இந்த 100 ரூபா காயின் வந்து பெரிய பணப்புழக்கத்துக்கு வராது, அதை புரிஞ்சுக்க. இன்றைக்கி எம்ஜிஆர் காயின் நம்ம கண்ணால் பார்த்துருக்கீங்களா? காமராஜருடைய காயினை பார்த்துருக்கீங்களா? அண்ணா காயினை, இதெல்லாமே ஒரு குறைந்த அளவில் அடிக்கப்படக்கூடிய காயின். இதை கட்சிக்காரங்களே அவங்களே வாங்கிடுவாங்க, அது பெரிய அளவில் புழக்கத்துக்கு வராது. இப்போ நீங்கள் கலைஞருடைய 100 போட்டு வச்ச காயினை வெளியே விட்ருவாங்கிறீங்க, அவங்களும் வச்சுக்குவாங்க. யார் கையில் மாட்டுதோ அவங்க அதை பாதுகாப்பாக வச்சுக்க தான் பார்ப்பாங்க. பெரிய அளவில் இந்தியா முழுவதும் அது நமக்கெலாம் அது ரெகுலராக வருமாங்கிறது அத்திப்பூத்த மாதிரி வரலாம், செல்லும் அந்த காசு வராது. ஆனால் இப்போ நீங்கள் இந்த கேட்ட கேள்வி, இப்போ ராஜ்நாத் சிங்கை ஏன் அழைக்கணும்? இத்தனை பாஜகக்காரங்க மேடையில் நின்றாங்க, நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க. மேடையில் அண்ணாமலை கூட ஒதுங்கி நிற்பாப்புல, முதல்வர் வந்து வாங்க நில்லுங்க வாங்க. ஏன்னா இந்த அரசியல் அண்ணாமலைக்கு கூட புதுசாக இருக்கும். ஏன்னா நம்ம யாரை திட்டுறோமோ அவங்கள பாராட்டுற மாதிரி. என்ன காரணம்னா, பொதுவாக வந்து அரசியலில் நிரந்தர நண்பர்கள் இல்லை, நிரந்தர எதிரிகள் இல்லைங்கிற ஒரு கருத்து எப்பொழுதுமே இருக்கும். அதற்காக வந்து திமுக பாஜக பக்கம் போயிடுச்சுன்னு நான் சொல்ல வரல. இது வந்து முழுக்க ஒரு அரசியல் நிகழ்வு. தமிழக அரசு ஒன்றிய அரசுடைய அந்த 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 ரிக்வெஸ்ட்டுக்கு அவர்கள் ஏற்றுக்கொண்டு காயின் கொடுத்ததுனால நீங்களே வந்து வெளியிடுங்கன்னு சொன்னாங்க, அதுக்காக வந்திருக்காங்க. இன்னொரு குற்றச்சாட்டு வந்தது, ஏன் ராகுல் காந்தியை கூப்பிட வேண்டியதானே, இந்தியா கூட்டணியில் இல்லையே? அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு எல்லா கட்சியும் கூப்பிட்ருக்காங்க, பாஜக உட்பட கூட்டணி கட்சிகள் அத்தனை பேரும் போனாங்க. விடுதலை சிறுத்தைகள் கட்சி, மதிமுக, காங்கிரஸ் உடைய தலைவர் செல்வ பெருந்தகை, கம்யூனிஸ்ட் கட்சிகள், எங்கள் மனிதநேய மக்கள் கட்சி எல்லாருமே போனாங்க. எல்லாருமே அங்கே வந்து ஆஜரானாங்க. காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி வந்து ஒரு கடிதமும் அனுப்பினார், வாழ்த்து செய்தி. ஏன் கூப்பிடலன்னு மறுபடியும் கேட்குறாரு எடப்பாடி. அதுக்கு என்ன பதில் சொல்கிறாங்க? இப்போ தான் சமீபத்தில் அண்ணா அறிவாலயத்தில் கலைஞர் சிலையே வந்து திறந்து வைத்தது சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் தானே அப்படின்னு சொன்னாங்க. பட் இருப்பினும் இந்த குற்றச்சாட்டு ஒரு சந்தேகத்தை எழுப்பியதோ அப்படிங்கிற அரசியல் பார்வை என்று பார்த்தால் என்ன பார்வை? இவர் சொல்ல மாதிரி கள்ளக்கூட்டணி இருக்கா? என்ன கள்ளக்கூட்டணி இருக்கும்? அப்படி நேரடி கூட்டணி இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி மந்திரி சபையில் போய் உட்காருவாங்க, ஆட்சிக்கு ஆதரவு கொடுப்பாங்க. கள்ளக்கூட்டணினால் என்ன லாபம்? அது முக்கியமாக பார்க்கணும். அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் ஒருவேளை நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும் நாங்கள் விலகுறோம்னு சொல்லும்போது திமுகவை நிற்கணும், அதான் கள்ளக்கூட்டணி. அது ஒன்று. இரண்டாவது, ஏற்கனவே வந்து இந்த கூட்டணி ரொம்ப பலமாக இருக்குதுன்னு பல தடவை முதல்வர் சொல்லியிருக்காரு, எல்லாருமே சொல்கிறாங்க. இந்த கூட்டணி உடைந்து பாஜக பக்கம் போனால் அங்கே இருக்கின்ற ஒரு கூட்டணி ஒருத்தர் அங்கே இருக்க மாட்டாங்க. காங்கிரஸ் உட்பட விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாமே ஏற்கனவே சொல்லிட்டாங்க நாங்கள் பாஜக பக்கம் இருக்க மாட்டோம்னு. அப்போ திமுக தனித்து விடப்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறது. இப்போ இந்த ரிஸ்க்கை வந்து திமுக எடுக்காது. இப்போ ஏன் எடப்பாடி சொல்கிறார், அதுதான் முக்கியமான கேள்வி. இதெல்லாம் எடப்பாடிக்கு தெரியாதா? தெரியும். என்ன காரணம் என்றால், எடப்பாடி பாஜகவோடு கள்ளக்கூட்டணி வைத்திருக்கிறார் என்கிற அந்த செய்தி மக்கள் மத்தியில் பச்சைக்குன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு. 2024 தேர்தலையும் தனித்து நின்றா கூட இல்லை அதிமுக வெற்றி பெற்றால் மோடிக்கு தான் ஆதரவு கொடுப்பாங்க, இது மக்கள் மத்தியில் இருக்குது. நீங்கள் ஆட்டோனாலும் கேட்டு பாருங்கள், மக்கள் அப்படி தான் சொல்லுவாங்க. அது எடப்பாடி எப்படி இருந்தாலும் அவருக்கு மோடிக்கு தாங்க ஆதரவு கொடுப்பார் அப்படின்னு. அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மை மக்கள் இதனால தான் நமக்கு ஓட்டு போடலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் எடப்பாடிக்கு இருக்குது. நமக்கு ஏன் போட மாட்டேன்றாங்க, நம்ம எப்படி வாக்களித்தாலும் நம்ம மோடிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவோம். அப்போ இதை உடைக்கக்கூடிய நிர்பந்தம் அதிமுகவுக்கு இருக்குது, திமுகவுக்கு இல்லை. திமுக நாங்கள் இந்தியா கூட்டணியில் இருக்கோன்னு வெளிப்படையாக இருக்காங்க. இப்போ இங்கே அதிமுகவுக்கும் அதிமுகவோட பொதுச் செயலாளருக்கும் நாங்கள் பாஜகவை திமுகவை விட ஸ்ட்ராங்காக எதுக்குறோம் அப்படிங்கிற இடத்துல நகர்றாங்கல்ல, அதுதான் இப்போ அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் எடப்பாடிக்கு இருக்குது. அதனால தான் மீண்டும் மீண்டும் நீங்கள் நான் ஸ்ட்ராங்காக எதிர்க்கிறேன்னு சொன்னால் நீங்கள் எதிரின்னு காமிக்கணும் இல்லைனா அதை காமிக்கிறார். அதற்கு என்னெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ அதை பயன்படுத்துகிறாங்க. இப்போ ராஜ்நாத் சிங் வந்திருக்காருன்னா இன்னொன்று ஒரு பார்வை பாருங்கள். பாஜகவில் சில தலைவர்கள் எப்பொழுதுமே திமுகவோடு நேசமாக இருக்கிறார்கள். யார் சில தலைவர்கள்? அதான் சொல்கிறேன். இப்போ வாஜ்பாய் காலத்தில் முதன்முறையாக வந்து பாஜகவும் திமுகவும் கூட்டணியே வச்சாங்க. அவங்க தான் ஃபஸ்ட்டு கூட்டணி வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் ஜெயலலிதா வச்சார். ஃபஸ்ட்டு ஜெயலலிதா வச்சார், அது உடஞ்சப்புறம் திமுக வச்சது. இப்படிலாம் நடந்தது. இதில் சில தலைவர்களோடு திமுகவுக்கு ஒரு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது. அதில் ஒருவர் தான் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி. இவர்களெல்லாம் எப்பொழுதுமே திமுகவை பலமாக தாக்குவது கிடையாது. ஒரு சாஃப்ட் கார். எல்லா கட்சியில் இருப்பவர்களுக்கும் சில கட்சிகளை பிடிக்கும்,
சில கூட்டணி வந்தால் நல்லா இருக்குன்னு நினைப்பாங்களா, அதில் இந்த கேட்டகரி இருக்காங்க. இதே அமித்ஷாவோ மோடியோ இன்னும் சில அமைச்சர்களெல்லாம் திமுகவுடைய பிரதான ஒரு வைரியாக இருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் அண்ணாமலை வந்து திமுகவை வந்து பயங்கரமாக டேமேஜ் பண்ணுறாரு. இந்த மேடையில் வந்து இப்படி டேமேஜ் பண்ணிவிட்டு நம்ம முதல்வர் பக்கத்தில் போய் நிற்கிறதுக்கு கூச்சப்பட்டு தான் ஒதுங்குறார். அவரை பொறுத்தவரை நம்ம நேரடியாக எதிரியாக இருக்கோம், நம்ம எப்படி போய் நின்னா மக்கள் நம்புவாங்க, நம்ம வந்து இவ்வளோ திட்டிட்டு மேடையில் போய் அவங்க பக்கத்தில் நின்று இப்போ கலைஞருடைய நினைவிடத்தில் போய் வணங்குறார். அந்த ஃபோட்டோ வெளியே வந்திருக்கு. இப்போ போய் அங்கே போய் நின்று கலைஞரை புகழ்கிற மாதிரியான விஷயங்களை செஞ்சால் அண்ணாமலை நீங்கள் இப்படி தான் பேசுவீங்க, அங்கே போய் நடக்கிறீங்களேன்னு சொல்லுவாங்களேன்னு ஒரு பயம் அவருக்கு இருக்கிறது. நம்ம இவ்வளோ தூரம் வளர்ந்து வச்சுருக்கோம், திருப்பி உடஞ்சி போயிடுன்னு. ஆனால் அரசியலில் அப்படி கிடையாது. அது சிலருக்கு பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. ஏன் அதிமுகவிலேயே சில அமைச்சர்கள் பாஜகவோட கூட்டணி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லலையா? இப்போ வேலுமணி போன்றவர்கள் நம்ம அதிமுக கூட்டணி இருந்திருந்தால் நாங்கள் ஜெயிச்சிருப்போன்னு. அதே செல்லூர் ராஜு போன்றவர்கள் அது தேவையில்லைன்னு சொல்லலையா? ஜெயக்குமார் வேறு கருத்து சொல்லலையா? இப்படி கருத்து பிடிப்பு என்பது ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும். ஆனால் கட்சி என்ன முடிவு எடுக்குதோ அதை நோக்கி தான் போவாங்க. ஏன் எத்தனையோ பேருக்கு வந்து பாஜகவுடைய மேலிட தலைவர்களுக்கு அதிமுகவோட கூட்டணி வைத்திருக்கணும். ஏன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அதாவது மூத்த பாஜக தலைவர்கள் பலரும் அதிமுகவோட நம்ம இருந்திருக்கணும் அப்படின்னு கூட கருத்தை வந்து ஒரு மெல்லிசா சொன்னாங்கல்ல. அப்போ அதுதான் பார்க்கணும். அப்போ அது வந்து அதனால் வந்து திமுக பாஜக வந்து கள்ள கூட்டணின்ட்டுலாம் நான் எதிர்பார்க்கல. ஆட்சி இப்போ ஒரு வேளை திமுக ஆட்சியில் இல்லை, திமுக வந்து எதிர்க்கட்சியாக இருக்குது. இப்போ திமுக வந்து கலைஞர் அவர்களுக்கு ஒரு காயின் வெளியிடுறாங்க. இப்போ நீங்கள் பாஜகவை கூப்பிட்டீங்கன்னா உங்களை சொல்லலாம், ஆட்சியில் இல்லை எதிர்க்கட்சியாக இருக்கீங்க, நீங்கள் பாஜகவோட கள்ள கூட்டணி. இவர்கள் ஆட்சியாளர் கள்ள கூட்டணி வார்த்தை வர காரணமே 2026க்கான ஒரு கூட்டணி தான் முன்னிறுத்தி சொல்றாங்க. இல்லைங்க, நீங்கள் இப்போ எல்லாரும் அப்படி நினச்சிக்கிறாங்க. கள்ள கூட்டணி என்றால் காரியத்தை மறைமுகமாக சாதிக்கிறார்கள். இன்றைக்கி எல்லார் பேர்லேயும் கேஸ் இருக்குது, எல்லாருமே வந்து குடுக்கல் வாங்கல இருக்காங்க, எல்லாருமே வியாபாரம் பண்ணுறாங்க. அப்போ அது உறுதின்னு சொல்லி அப்படி தான் கள்ள கூட்டணி. நான் என்ன கேட்குறேன், எடப்பாடி மேலே வந்து 4000 கோடி ஊழல் வந்து இந்த சாலை துறையில் இருக்குது. அவர் அமைச்சராக இருக்கும்போது இன்ன வரைக்கும் இடி அதையே எடுக்கல, அது கள்ள கூட்டணின்னு சொல்லுவாங்க. வேலுமணி தங்கமணியுடைய கேஸ்லாம் இப்போ என்னாச்சு, அது கள்ள கூட்டணியா? இது மாதிரி திமுகவுடைய முன்னாள் அமைச்சர் இப்போ இருக்கின்ற அமைச்சர்கள் மீது கூட கேஸ் இருக்கேன். அதை ஆஃப் பண்ணுறது கூட வந்து அவங்க சாஃப்ட் கார்னராக போகலாம்ல. இப்போ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். 2026 கட்சிகள் வந்து ஒன்றா சேருன்னு நான் எதிர்பார்க்கல. 2026 இந்த காட்சி மாறுன்னு எதிர்பார்க்கல. உங்களோட நான் வந்து நீங்கள் எனக்கு எதிர்கட்சியாக இருந்தாலும் உங்களோட நான் வந்து நலம் விசாரிப்பது, உங்களோட நட்பு பாராட்டுவதன் மூலமாக நான் சில காரியங்களை சாதிக்கலாம்ல. உங்களை நான் பையன் பகிச்சிக்கணும், உங்களை ஏன் நான் ஹார்ஷாக பேசணும்? நீங்கள் எதிர்கட்சி தான், எதிர் இடத்துல இருக்கீங்க. என்ன நம்மளை நல்லா இருக்கீங்களா, எப்படி போயிட்டுருக்கு? நீங்கள் எதிர்கட்சி தான், மேடையில் பேசிக்கிங்க, நம்ம கை குலுக்கிக்குவோம். ஏன் ஒரு மேடையில் ஒரு விகடனுடைய விழாவாக என்ன நினைக்க தெரியல, அதில் வந்து சீமானும் அண்ணாமலையும் தழுவிக்கிட்டாங்க, எவ்வளோ எதிர்த்து பேசுனாங்க. இப்போ இது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். இந்த கள்ள கூட்டணி விஷயமே பிஹைண்ட் த சீன் நான் பார்க்குறேன். நான் வெளிப்படையான மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற அரசியலில் கள்ள கூட்டணி கிடையாது, அது 1+1 2 தான். ஆனால் பிஹைண்ட் த ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்க்ரீன், அதற்குள் தான் கள்ள கூட்டணி இருக்கிறது. அது யாரோடனா கள்ள கூட்டணி போடலாம். ஏன் அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட திமுக அமைச்சர்கள் கள்ள கூட்டணி போடக்கூடாதா? பாஜக அமைச்சர்களோட இங்கே இருக்கின்றவர்கள் கள்ள கூட்டணி போடக்கூடாதா? அது பிஹைண்ட் த ஸ்க்ரீன். அந்த கள்ள கூட்டணி வேணால் நீங்கள் எதுனா எடுத்துக்கலாம். பட் நிதர்சனமான உண்மை என்பது திமுக பாஜக என்பது இந்த 2026 ஒன்றா சேர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. ஓகே, குறைவு தான். அப்படி ஒருவேளை சேர்ந்தால் இந்த கூட்டணி உடைந்து விடும், திமுக இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் வெளியேறிடும். ஓகே, எடப்பாடி அவர்கள் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு. சுதந்திர தினத்தை முன்னிட்டு வந்து ஆளுநர் அவர்கள் வந்து ஒரு தேநீர் விருந்து கூப்பிட்டுருந்தாங்க முதலமைச்சர் அவர்களை. வர முடியாது அப்படின்னு முன்னாடியே சொல்லிட்டாங்க, பங்கேற்கவில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அண்ணாமலை அவர்கள் தான் வந்து இந்த நாணய வெளியீட்டுக்கு பாஜக வந்து நாங்கள் பங்கேற்கிறோம், நீங்கள் வந்து தேநீர் விருந்துக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஏற்றுக்கிட்டு போயிருக்காங்க அப்படின்னு ஒரு இந்த குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இது கூட வந்து நான் பணமலை காக்கா உட்கார பணமலை விழுந்த கதையாக தான் பார்க்குறேன். அதாவது ஆரம்பத்தில் வந்து எல்லா கட்சிகள் எதிர்கட்சிகளுமே வந்து அதை வந்து நிராகரித்தாங்க. ஒரு சென்ட்ரல் மினிஸ்டர் வர்றாரு, அது இந்த நேரத்தில் வந்து காயின் வெளியிடுறாங்க, இந்த நேரத்தில் வந்து ஒன்றிய அரசை சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து ரொம்ப போட்டு இது பண்ணிக்க கூடாதுன்னு கூட நினச்சிருக்கலாம். அது ஒப்புக்காக நம்ம கலந்துக்கணும். ஒரு முதலமைச்சராக ஒரு முதலமைச்சர் காரியத்துக்காக பண்ணுறது தான் திமுக. காரியம் பெருசா வீரியம் பெருசானா காரியம் தாங்க பெருசு. நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், காரியம் பெருசா வீரியம் பெருசுனா காரியம் தான் பெருசு. கண்டிப்பாக காரியம் தான் சார். அப்போ நம்ம எடுத்துக்கலாம், திமுக வந்து ஒரு சுயநலமான கட்சி. எல்லா கட்சியுமே சுயநலமான கட்சி தாங்க. எந்த கட்சி பொதுநல கட்சி நான் கேட்குறேன்? அதிமுக பொதுநல கட்சியா?
பாஜக பொதுநல கட்சியா? அப்போ திமுகவை மட்டும் ஏன் பொதுநல கட்சின்னு எதிர்பார்க்குறீங்க? எல்லா கட்சியும் சுயநல கட்சி தான், அரசியல் கணக்கு தான். எல்லா கட்டத்தில் நீங்கள் வரலாற்றை படித்து பாருங்கள். 50 ஆண்டுகள் வரலாற்றை மாறி மாறி கூட்டணி அமைக்கலையா? அங்கே இருக்கின்றவர்கள் இங்கே கூட்டணி அமைக்கலையா? இங்கே இருக்கின்றவர்கள் அங்கே போகலையா? இதே பாஜகவோட அதிமுகவும் திமுகவும் கூட்டணி அமைக்கலையா? எல்லாமே கண்ணால் பார்த்துருக்கோம் நம்ம காலத்திலேயே. அதனால் எல்லாமே அரசியல் என்றாலும் நீங்கள் பொதுநலம்லாம் பார்க்காதீங்க, சுயநலம் தான். சுயநலத்தில் ஒரு பொதுநலம். அண்ணா சொன்ன மாதிரி, பேரறிஞர் அண்ணா சொன்னார்ல, அரசியல் என்பது சுயநலத்தில் ஒரு பொதுநலம். அதுதான் இது. நீங்கள் பார்க்கவே முடியாது. தமிழ்நாட்டு மக்களுக்கு நலம் சேர்க்கக்கூடிய எந்த விஷயத்துக்கும் நம்ம ஆதரவு கொடுக்கணுங்கிற எண்ணத்துக்கு மக்கள் வரணும், அவ்வளோதான். இந்த நாணய வெளியீட்டில் மக்களுக்கு என்ன நலன் இருக்குது, இதுக்காக ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கு என்ன? இது மக்களுக்கு எந்த நலனும் இல்லை. காயின் அமைப்பது இது வெறும் என்னுடைய காரியத்துக்காக, என்னுடைய குடும்ப நலனுக்காக பண்ற விஷயம். ஒரு காயின் அமைப்பது என்பது ஒரு முக்கியமான மரியாதைக்குரிய விஷயங்க. எத்தனை பேருக்கு நம்ம காயின் இங்கே தமிழ்நாட்டில் அமைச்சிருக்காங்க? எனக்கு தெரிஞ்சு காமராஜர், அண்ணா, எம்ஜிஆருக்கு அப்புறம் கலைஞர் தான். இந்த 5 பேருக்கு தான். இது மாதிரி நீங்கள் இந்தியா முழுவதும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 100 பேருக்குள்ளே தான் இருப்பாங்க. இது ஒரு முக்கியமானது இல்லை. இப்போ ஏன் பிரதமர் மோடி வந்து கலைஞரை பாராட்டுறார்? இந்த காயின் அனுமதி கொடுக்குறாங்க. கலைஞர் மாதிரி ஒரு தலைவரை வந்து பார்க்கவே முடியாது, அவர் ஒப்பற்ற தலைவர்னு மோடி பாராட்டுறார். ராஜ்நாத் சிங் இன்னும் அது ஒருபடி மேலே, இவர் வந்து ஒரு சமூக நீதியை தொடர்ந்து செய்து கொண்டிருந்தவர், இவர் தமிழ்நாட்டுக்கு மட்டுமில்லை இந்தியாவுக்குமே தேவையான ஒரு தலைவர்னு ஏன் பாராட்டுறாங்க? இது அப்போ அரசியலில் எதிரெது துருவோம், சமூக நீதி கோட்பாடில் எதிரெது துருவோம், திராவிட அரசியலுக்கு எதிரான ஒரு மாற்று தான் அவங்க நினைக்கிறாங்க, ஏன் பாராட்டுறாங்க? இது வந்து ஒரு நாகரிக அரசியலாக எடுத்துகிட்டு போங்க, அவ்வளோதான். எப்படி நீங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அடுத்த வாரம் வந்து எதிர் பேசுவாங்க, அது நம்ம நாகரிக அரசியல் எடுத்துக்கணும். அப்படி தான் எடுத்துக்க முடியும். அரசியல் என்றால் அப்படி தான், கருத்தாக எடுத்துக்க வேண்டியதான். நாகரிக அரசியல் என்பது என்னங்க? உங்களை வந்து கெட்டவார் சொல்லி திட்டக்கூடாது, உங்களை வந்து அவதூறு சொல்லக்கூடாது, உங்களை வந்து உங்களை வந்து கேவலமாக பேசக்கூடாது. நீங்கள் கருத்து சுதந்திரம்னா என்ன? எந்த கருத்து வேணாலும் உங்களை நான் சொல்லலாம், உங்களை அவதூறாக தான் பேசக்கூடாது, உங்களை தவறான வார்த்தை தான் பயன்படுத்தக்கூடாது. அதன் அடிப்படையில் நாகரிக அரசியல் பண்ணிட்டு போக வேண்டியதான். ஆதாரம் இல்லையா? மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க, மக்கள் மத்தியில் மக்கள் மன்றத்தில் வைக்கிறாங்க. ஆதாரம் இருந்தால் மக்கள் ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு எதிராக முடியும். இப்படி தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய, இப்படி வந்துட்டாங்க, ராஜ்நாத் சிங் வந்துட்டாரு, பாஜகவும் திமுகவும் சேர்ந்துருன்னு சொன்னால் நம்ம வந்து அரசியலை புரிஞ்சுக்கலின்னு அர்த்தம். ஓகே, ஒரு இறுதியான கேள்வி நீங்கள் சொன்னதுலேருந்து தான் கேட்குறேன். 2026 பொறுத்தவரை பாஜக திமுகவுடைய கூட்டணி வருமா, வரக்கான வாய்ப்புகள் இருக்குமா? வாய்ப்பு குறைவாக இருக்குன்னு நான் பார்க்குறேன், வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். அரசியலில் எல்லாம் சாத்தியங்க, அது புரிந்து கொள்ள. அதனால தான் இந்த கேள்வி. அதனால தான் சொல்கிறேன், அரசியலில் எல்லாமே சாத்தியம், ஆனால் வாய்ப்பு குறைவு. இப்போ அதிமுகவுக்கு பாஜக கூட்டணி வருமா? வாய்ப்பு குறைவுன்னு தான் பார்க்குறேன், அதே அளவு தான் கொடுக்குறேன். நடக்கலாம், வாய்ப்பு குறைவு தான். நீங்கள் ஏன்னா அதிமுக வந்து சூடுபட்ட பூனை மாதிரி, அது இப்பொழுது சேர மாட்டாங்க, அப்போ அந்த வாய்ப்பு குறைவு தான். திமுகவுக்கும் வாய்ப்பு குறைவு தான். எனக்கு தெரிந்து இப்பொழுது என்ன கூட்டணி இருக்கிறதோ அப்படி தான் இருக்கும். அதில் வேணால் சின்ன சின்ன கட்சிகள் மாறி போகலாமே ஒழிய, இந்த பெரும் கூட்டணிகள் 3 தனியாக தான் நிற்கும் அப்படிங்கிறதான் என்னோட பார்வை. ஓகே சார், தொடர்ந்து பேசுவோம் சார். நேர்காணலுக்கு மிக்க நன்றி. வணக்கம் சார். வணக்கம்.